இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை ரொம்ப ஈஸியாக உங்களுடைய இமேஜஸை மட்டுமே வச்சு எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண ப்ரீசெட் தேவை. அந்த ப்ரீசெட்டில் உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமே இருக்காது, ஏன்டா அது டைரக்ட் லிங்காக தான் இருக்கும். ஜஸ்ட்டு டச் பண்ணி நீங்கள் ஆப்குள்ளே இன்புட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் அதாவது நான் ப்ரிவியூவில் கொடுத்துருந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருந்த இமேஜஸ் மாதிரி உங்களோட இமேஜஸ் தான் ரெடி பண்ணணும். அதை எப்படி ரெடி பண்ணணும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இமேஜை வச்சு எடிட் பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் ஒன்று எடுத்துகிட்டு இதிலேருந்து நம்மளை மட்டும் தனியாக கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற எந்த இமேஜாக இருந்தாலும் சரி, இப்போ அந்த ஹீரோனி இமேஜை நான் எடுத்துக்கிறேன். இதிலேருந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி பிஎன்ஜியாக பேக்ரவுண்டை மட்டும் கட் பண்ணியிருக்கேன். இதை எப்படி ஈஸியாக இந்த மாதிரி ஹச்டி குவாலிட்டியில் கட் பண்ணுறது அப்படின்னு தெரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கு சின்னதாக ஒரு ட்ரிக் ஒன்று சொல்கிறேன். ஸோ அந்த ட்ரிக்கில் தான் நான் எல்லா ஃபோட்டோவுமே ஃப்ரீயாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ இது எல்லாத்தையும் வச்சு எப்படி வீடியோவை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் தேவை. அந்த ப்ரீசெட்டை நீங்கள் ஜஸ்ட்டு டச் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றக்குள்ளே போய் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்கும், ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுமே இதில் உங்களுக்கு உள்ளே போனோடனே ஃபாண்ட் எல்லாமே மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி தான் ஒரு மெசேஜ் மாதிரி வரும். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாஃபாண்ட் அப்படின்ற வெப்சைட்டில் தான் எடுத்திருக்கேன். அந்த வெப்சைட்டை பற்றி நான் ஆல்ரெடி போட்ட வீடியோ எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க. அந்த வெப்சைட்லேருந்து தான் நான் இதுவரை போடுற வீடியோ எல்லாத்துக்குமே நான் ஃபாண்ட்ஸ் எல்லாமே அதில் தான் ஃப்ரீயாக எடுத்துக்கிறேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில பேருக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலைன்னா அவங்க மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கும் தனியாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி கூட ரெடி பண்ணி போகிறேன். அது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடியோ ரெடி பண்ணலாமா வேணாமா நான் யோசிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாமா. நான் எல்லா வீடியோலையும் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு எப்போயுமே உள்ளே வந்தோடனே 3D ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஃபாண்டை மட்டும் கரெக்டாக சேஞ்ச் பண்ணுங்கள். அதாவது அந்த மேலே இருக்க டெக்ஸ்ட்டில் ஒரு ஃபாண்டும் அடுத்து கீழே இருக்க டெக்ஸ்ட்டில் இன்னொரு ஃபாண்டை யூஸ் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு பிடிச்ச கலர் வேண்டாலும் வச்சுக்கலாம், இல்லை நான் கொடுத்துருக்க கலரே ஓகேனாலும் நீங்கள் அதவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இமேஜஸ் எப்படி வரிசையாக சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்க்கலாமா. இப்போ ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு லேயருக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய லேயர்ஸு டெக்ஸ்ட் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சாங்குக்கு மேலே க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, அந்த பேக்ரவுண்டை நாம் பேக்ரவுண்டை கட் பண்ணாமல் இருக்க ஒரிஜினல் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த இமேஜை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணி இந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிறேன் உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த கேர்ளோட இமேஜ். இந்த சாங்கை நீங்கள் ப்ளே பண்ணி கேட்டு எந்த இடத்துல உங்களோட இமேஜ் ஆட் பண்ணணும், எந்த இடத்துல அந்த ஹீரோனி இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்ற மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ ஒரிஜினல் இமேஜ், இந்த இமேஜ் பேக்ரவுண்டோட இருக்க இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இதிலிருந்து நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி பிஎன்ஜி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதை எங்கே ஆட் பண்ணணும்னா அது நான் எப்பயும் கொடுக்குற மாதிரி தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சாங்குக்கு கீழே அந்த லிரிக்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன்னா அதில் தான் நம்ம அந்த பிஎன்ஜி இமேஜை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த இமேஜை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிட்டு அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட் டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இப்போ பேக்ரவுண்டில் இந்த இமேஜ் தானே செலக்ட் பண்ணோம். இதிலிருந்து கட் பண்ண இந்த மாதிரி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணால் அந்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாக இது சேஞ்ச் ஆயிடும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் அந்த ஹீரோனி இமேஜ் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது இருக்கிற நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு அதே மாதிரி அந்த க்ரீன் கலர் பேக்ரவுண்டை போயிட்டு அந்த கலர் அண்ட் ஃபில். ஸோ அந்த டெக்ஸ்ட் டச் பண்ணிட்டு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த என்னோட கட் பண்ணாத இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இதே மாதிரி அப்படியே கொஞ்சம் கீழே இழுங்க. கீழே இழுத்துட்டு இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி இப்போ இந்த இமேஜ் தான் நான் பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இதோட அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இனி உங்களுக்கு எந்த இடத்துல அதை அட்ஜஸ்ட் பண்ணணுமோ நீங்கள் ரொம்ப ஈஸியாக அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் இந்த உங்களுக்கு தேவையான அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு முடிஞ்சா இதுக்கு அடுத்து மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிங்கன்னா அடுத்த இடத்துல அந்த கேர்ளோட அந்த அப்பா இமேஜ் மாதிரி ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த மட்டும் நீங்கள் அதுக்காக தான் நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்னேன், அந்த சாங்கை ப்ளே பண்ணி கேட்டு இந்த இமேஜ் ஆட் பண்ணுங்கள். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலர் க்ரீன் கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த இடத்துல அந்த ஒரிஜினல் இமேஜ் பேக்ரவுண்டை கட் பண்ணாத ஒரிஜினல் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கும். அதை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இப்போ இதிலேருந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணால் அந்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாக இந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆயிரும். ஸோ உங்களுக்கு
ஈஸியாக நான் கொடுத்துருக்கதே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த க்ரீன் கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி அதில் அந்த பேக்ரவுண்டை கட் பண்ணாமல் ஒரிஜினல் இமேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணி இந்த இடத்துல மட்டும் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து அப்படியே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் இதே மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பேன். அதை டச் பண்ணி அதில் போய் நீங்கள் அதிலிருந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண இமேஜ் மட்டும் செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோ மேக் பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி கொடுக்குறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய்